இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? சார், குடோனை கொளுத்தினவங்களை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? விசாரிச்சுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தொழில் எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். என் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் சார். சார், இது பிசினஸ்க்காக பண்ண மாதிரி இல்ல சார். பர்சனலா எங்களை பழி வாங்க யாரோ இப்படி பண்றாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், எங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்கன்னு சில பேர் இருக்காங்க சார். அது யாருன்னு நாங்க சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. அந்த ஆள்கிட்டயும் நீங்க விசாரிச்சா உங்களுக்கு உண்மை தெரியும் சார். சரியான எவிடன்ஸ் இல்லாம சந்தேகத்தை வச்சு நாங்க எதுவும் பண்ண முடியாது. அங்க கொளுத்த வந்த ஆளோட முகத்தை பாத்தீங்களா? சார், ஒரு 2 பேர் முகத்தை மட்டும் பார்த்தோம் சார். ஆனா ஒரு ஆள் மட்டும் முகமூடி போட்டிருந்தான். நல்ல வேலை, நம்ம முகத்தை இவங்க பார்க்கல. அநேகமா அந்த ஆளு தான் குடோனை எரிக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கணும். சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஆளா கூட இருக்கலாம் சார். அதனாலதான் அந்த ஆளு முகமூடி போட்டிருந்தான். இவன் என்ன போலீஸ்காரங்க மாதிரி சரியா யோசிக்கிறா? ஆனா அந்த முகமூடி போட்ட ஆளை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? அந்த ஆளை திரும்ப பார்த்தா ஏதாவது அடையாளம் தெரியணும்னு அவன் கையில ஒரு கட்டையால சூடு வச்ச. அந்த காயம் கண்டிப்பா அவன் கையில இருக்கும். அப்பா, நான் கூட அந்த நேரத்துல இவ ஏதோ கோவத்துல தான் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மார்க்கை போட்டு விட்டியா? புவனேஸ்வரி சொன்ன மாதிரி இவ பயங்கரமான டேஞ்சர் தான். அவங்க சொன்ன மாதிரி முதல்ல இவளை நாட்டை விட்டே விரட்டணும். அந்த ஆளுங்க வெளியே கொளுத்துனானுங்க. தீ வந்து உள்ள பரவல, அதனால மெட்டீரியல்ஸ்க்கு எதுவும் ஆகல. ஆனா திரும்ப அவங்க இந்த மாதிரி எப்ப வேணாலும் பண்ணலாம் சார். அதுக்குள்ள அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுங்க சார். அன்னைக்கு நைட்டு ரோந்து போனப்ப கூட சந்தேகப்படுற மாதிரி இருந்த சில பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சு தான் அனுப்பணும். ஈவினிங் எல்லாரையும் ஐடென்டி பேர் எடுக்க வர சொல்றேன். அதுல உங்க கடையை கொளுத்தின ஆள் யாராவது இருக்கானான்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க சார். அதுல அந்த ஆள் இருந்தா அதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். ஐயோ, இது வேறையா? இந்த முட்டா பசங்க நீங்க போலீஸ்கிட்ட மாட்டானுங்க போல இருக்க. அவனுங்க என்ன போட்டு கொடுத்துட்டா இந்த தழும்பை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்புறம் நம்ம பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? இந்த புவனேஸ்வரி பேச்சை கேட்டு தான் அன்னைக்கு போய் கொடுத்துனோம். கடைசியில் நானே மாட்டிக்குவேன் போல இருக்க. அன்னைக்கு இருந்த ஆளுங்களை பார்த்தா நீங்க அடையாளம் சொல்லிடுவீங்கல்ல? அந்த முகமூடி போட்ட ஆளை தவிர மற்றவங்க முகத்தை நல்லாவே பார்த்தோம் சார். கண்டிப்பா எங்களால அடையாளம் சொல்ல முடியும் சார். இப்போ என்னதான் பண்றது? வேற வழியே இல்லை. திரும்பவும் அந்த பிசாசு காலில் தான் போய் விழணும். புவனேஸ்வரிக்கிட்டே போய் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்போம். அவளோட ஆளுங்க மாட்டினா புவனேஸ்வரி தான் கண்டிப்பாக மாட்டுவா. அதனால அவள் என்னை காப்பாற்றுறதுக்கு யோசனை சொல்லுவாள். ஐயோ, ஒரு புருஷன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பா சார். ஆனா என் கதிர் எனக்காக அவன் சுயமரியாதையை கூட விட்டு கொடுக்க ரெடி ஆயிட்டான். அதுக்கு முன்னாடி என் வெற்றியை விட்டு கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல சார். அதான் அவனுக்காக ஜெனிஃபர் கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு நீ பேசும்போது உன் அப்பாவுக்கு நீ ஒரு நல்ல பொண்ணு நினைச்சம்மா. ஆனா இன்னைக்கு சொல்றம்மா, நீ உன் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல மனைவி. இப்படி ஒரு மனைவி கிடைக்க உன் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? சார், எனக்கு எப்போ 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்? பணம் கொடுக்கறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல நீ சைன் பண்ணணும். சார், சைன் எல்லாம் எதுக்கு சார்? பயப்படாதம்மா, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நீ இன்னைக்கே ஒரு 5 lakhs வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் 5 lakhs வாங்கிக்கோ. அப்புறம் நான் சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை நீ தட்டாம செய்யணும். என்ன சார் செய்யணும்? எதுக்கு சார் புதிர் போடுறீங்க? அம்மா, புதிர்லாம் இல்லம்மா. நான் அந்த ஸ்பான்சர் தாம்சன் மாதிரி எல்லாம் கிடையாது. என் இன்டென்ஷன்லாம் என் பொண்ணு ஜெயிக்கணும், அவ்வளவுதானே தவிர
நான் அவங்கள மாதிரி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேம்மா. ஓகே சார். எங்க போறீங்க? ஊட்டிக்குமா? என்னடா சீனு திடீர்னு ஊட்டிக்கு போறீங்க? அது அப்பா, அது டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது, அங்க போறோம். என்னது, ஊட்டிக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போறீங்களா? ஏன் ஊட்டினா மீட்டிங் வைக்க மாட்டாங்களா? என்னடா சீனு திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? அம்மா முன்னாடியே சொல்லியிருந்தாங்கம்மா, நான் தான் மறந்துட்டேன். நான் உடனே கிளம்பணும், நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. டேய், அண்ணன் வேற இப்ப வீட்ல இல்ல, சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்ற. பத்மா, அவங்க வேலை விஷயமா தானே போறாங்க. ரகு கிட்ட நான் சொல்லிக்கிறேன், அவங்க போகட்டும். ஏய், அதுக்கு நீ மட்டும் போக வேண்டியதானே? இவளை எது கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அம்மா, மாயாவும் இப்ப என் கடையில பார்ட்னர் தானம்மா. அதுவும் இல்லாம அங்க ஃபாரின்ல இருந்தாலும் ஆளுங்க வருவாங்களாம். மாயா இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல, அதான். நல்ல விஷயம் தான்டா, 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி, எதுல போறீங்க? பஸ்ல தான் மாமா. டேய், பஸ்ல எல்லாம் எதுக்குடா? அதான் நம்ம கார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போடா, அதான் நல்லா வசதியா இருக்கும். அண்ணி, இவங்க வேலை விஷயமா போற மாதிரி தெரியல. நமக்கு தெரியாம அங்க போய் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலான்னு பாக்குறாங்க போல. அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாது அண்ணி. அப்ப அதுக்கு தான் போறாங்களா? ஆமா அண்ணி, இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் லிங்கம் மாமா கொடுத்த 100 பவுன் நகைய நீங்க திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, நீ வேற அதையே சொல்லிட்டு இருக்காத. ஏய், நீ என்ன கையில பேக்கோட வர்ற? இது என்னோடது, இது உங்களோடது. 2 பேர் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டேன். எதுக்கு? நாமளும் அவங்களோட சேர்ந்து ஊட்டிக்கு போலாங்க. ஏண்டி, அவங்க மீட்டிங் போறாங்க, அவங்க கூட நம்ம எதுக்கு போகணும்? ஏங்க, நாமளும் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியும்? இத்தனை வருஷத்துல தோ இங்க இருக்கிற ஊட்டியை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நேர்ல போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமே. வாங்க எல்லாரும் போலாம். ஏய் அம்மா, நாங்க வேலை விஷயமா போறோமா? சரிடா, அங்க போய் ஒரு பெரிய வீடா எடுத்துக்கலாம். நீங்க மீட்டிங் போறப்போ நாங்க ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஒன்னா தங்கிட்டு ஒன்னாவே திரும்பி வந்துடலாம். அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், இவ எதுக்கு போறா? பத்மா, சும்மா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காத. அவங்க தனியா போயிட்டு வரட்டும், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம பாதி வாழ்க்கை முடிஞ்சது. இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்ல, இப்ப போயிட்டு வரலாமே. ஏய், அதுக்காக